இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகம் புஸ்தகம் 23 அதிகாரம் 22 வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இங்கே மோசேக்கு ஒரு காரியத்தை அழகாய் சொல்லுகிறது. என்னென்னலாம் செய்ய வேண்டும் தான் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பல நியமங்களை, பிரமாணங்களை, கட்டளைகள் எல்லாம் ஆண்டவர் அழகாக ஒரு தொடர்ந்து வாசிக்கிற 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்ப்போம். தேவப்பிள்ளை அப்படி சொல்லும் போது தான் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாய்கள். நான் எப்படி இருப்பாரா? உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாயும் இருப்பேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவா இருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியா இருப்பேன். பார்த்தீங்க எத்தனை பெரிய காரியம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சத்துருவாய் இருப்பாரனா அந்த மனுஷன் நல்லா இருக்க முடியுமா? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இருப்பாரானா அந்த மனுஷனால் தாக்கு பிடிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ தன் ஜனத்தை நேசிக்கிறாரு பாருங்க. தெய்வ பிள்ளையில அந்த ஜனத்துக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை தான், ஒரு காரியம் தான், நீ என் வாக்கு, என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்றபடியெல்லாம் கேட்டு நீ செய்வேனாக்கா நான் உனக்கு இப்படியா இருப்பேன்னு ஆண்டு சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையில இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்ற காரியங்கள்லாம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களாம் அவர் செய்யும் போது நிச்சயமா நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் எப்படி தருமான வைக்கிறாரா? அவரே நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒரு எத்தனை சத்துருக்கள் விரோதமாய் போராடி கொண்டிருக்காங்க. என் வீட்டாரே எனக்கு சத்துருவா இருக்கிறாங்க, என் ஆபீசர், என் அதிகாரி எனக்கு சத்துருவா இருக்கிறாரு, என் பக்கத்து வீட்டுக்காரங்க சத்துருவா இருக்காங்க. அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளையில பயப்படாதீங்க. உங்களுக்கு யார் சத்துருவா இருக்கிறா? அவங்களுக்கு ஆண்டவர் சத்துருவா இருந்து ஆண்டவர் அவருக்கு விரோதமா இருந்து காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே யாத்திராகம் 23-27 வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் அப்படின்னா அவளை துரத்தி அடிப்பேன், ஓடி போவாங்க. தெய்வ பிள்ளைகள் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படிக்கு செய்வேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைல அவ பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ தான் ஜனத்தை மேல வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாரு. உங்களுக்கு யார் சத்துருவா இருக்கிறாங்க? தெய்வ பிள்ளைல பயப்படாதீங்க. நீங்க இதுவரை சத்துருவை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? மனுஷர் உங்களுக்கு சத்துருவா இருக்காங்களா? தேவ பிள்ளையில ஒரு சூழ்நிலைகள், அதிகாரிகள் உங்களுக்கு சத்துருக்களா இருக்காங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர்களை முதுகு காட்ட பண்ணுவார். அல்லேலூயா. அவர்களுக்கு சத்துருவா, அவர்களுக்கு விரோதமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாகம் புஸ்தகம் 20 அதிகாரம் 4 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக உங்கள் சத்துருக்குள்ள யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் சத்துருக்குள்ள போடாருன்னு அவசியம் இல்லை. சத்துருங்களோடு நீங்கள் மாம்சத்தோடு நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். பயப்படாதீங்க. சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பியவளை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கான்னு சொன்ன போல ஒருவேளை இவர்களுக்கு விரோதமாய் சத்துருவின் கிரிகள், மனுஷர்கள் சத்துருக்களை போல எழும்பியிருப்பாங்கன்னா இவங்களை மடங்கடிக்கணும், இவங்களை ஆண்டவரே இவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருப்பானா இனியோடு அதை முடிவடையட்டுங்கப்பா. இனியோடு அது செயலற்று போகட்டும். இவங்களை ஆசீர்வதி, உங்களை கனப்படுத்தும். உங்கள் கிருபைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துகளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க. உங்கள் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவார். தைரியமாக போங்க. God bless you.